அனைவருக்கும் வணக்கம். இது விமுக்தா கிரியேஷன். ஒரு கதாசிரியர் எப்பொழுது அனைவராலும் விரும்பப்படுகிறார் என்றால், அவர் ஒரு சில உத்திகளை மிகச் சரியாக பயன்படுத்தும் போது. உதாரணத்திற்கு முரண் என்ற உத்தியை சொல்லலாம். இந்த உத்தியை சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் மிக அருமையாக பயன்படுத்தியிருப்பார். அதாவது வழக்குரை காதை வரைக்குமே கண்ணகியை ஒரு அறியா குழந்தையைப் போல, ஒரு அறியா பெண்ணைப் போல காமிச்சிருப்பாங்க. கோவலன் மதுரைக்கு போவோமா அப்படின்னு கேட்க சொல்ல, சரின்னு சொல்லக்கூடிய அந்த பெண் ஒரு 4-5 அடி எடுத்து வைத்த உடனே என்ன மதுரை வந்துடுச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அறியாத பெண்ணை போல இருப்பாள். அதுவே அந்த கோவலனின் மரணத்திற்கு பிறகு கண்ணகியை காட்டக்கூடிய விதமே வேறு விதமாக இருக்கும். ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனை எதிர்க்கக்கூடிய சக்தி, அந்த நாட்டையே அழிக்கக்கூடிய காளியாக கண்ணகியை காட்டியிருப்பாங்க இளங்கோவடிகள். இந்த முரண் அப்படின்ற உத்தி படைப்பாளர்களுக்கு ஒரு அளவுக்கு அதிகமான ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக அமையும். நன்றி.